நல்ல மாட்டுக்கு ஒரு சூடம், நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை. சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை எங்க அம்மா லைஃப்ல குறுக்க வந்துறான, அப்புறம் நீ ரொம்ப கேவலமா அவமானமா போக வேண்டியது. புரிஞ்சதா? என்ன வெறுப்பேத்திரியா? இத பாரு, நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இனிமே எங்க அம்மாவை பாக்குறது, அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றது, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறேன், கச்சேரிக்கு டிக்கெட் அனுப்புறேன்னு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். என்ன கொலைகாரனாக்கிறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுதான் நான் உனக்கு தர்ற லாஸ்ட் வார்னிங். புரியுதா? ஆல்ரைட் சந்தோஷ், இன்னொரு தடவை லக்ஷ்மி மேடத்தை நீங்களும் ஹர்ட் பண்ணாம இருங்க. இது நான் உங்களுக்கு தர லாஸ்ட் வார்னிங். மீறி இதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் வேற மாதிரி நடந்துக்குவேன். ஏய், சவுண்ட் எல்லாம் வேணாம். உங்க அம்மா பத்திரமாத்து தங்கம் தம் புள்ள அவமானப்பட்டுட்டானேன்னு பதறிக்கிட்டு வந்து என்ன சத்தம் போட்டாங்க. அந்த மனசு நோகக்கூடாதுன்னு தான் நானே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். சொல்றது புரியுதா? நல்லவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிறது தப்பு. அந்த தப்பை இன்னொரு தடவை நீ செஞ்சேனா, ஐ ரிப்பீட், இது நான் உனக்கு தர லாஸ்ட் வார்னிங். அண்டர்ஸ்டுட்? பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். மேடம், சப்ளை வந்திருக்கு, இறக்க வச்சிட்டுமா? வீரா, லோடு வந்திருக்க பாரு, செக் பண்ணி ஸ்டோர் ரூம்ல வைப்பா. புதுசா நீங்க? ஆமா மேடம். வழக்கமா குமரன் தானே வருவாரு, அவர் எங்க? இல்ல மேடம், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் வந்திருக்கேன். சரி சரி சரி. சொன்னா கேளுடி, உண்மையிலே போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுடி. உன்னை அவாய்ட் பண்ணலாம் இல்லடி. நான் என்ன முட்டாளா? ஆமாண்டி, நான் முட்டாள் தான். உன்னை போய் லவ் பண்ண பாரு. எப்ப ராசா, உங்க லவ் பிரச்சனையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல வந்த ஸ்டாக்க செக் பண்ணி வாங்கி ஸ்டோர் ரூம்ல வைப்பா, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ஓகே ஓகே. உன்னை சொல்லலடி, நீ ஓகே சொல்லவும் பின்னாடி நாயா அலைஞ்சந்தான். அதுக்கு என்ன இப்போ? நம்ம வேலையை பார்ப்போம்.
சார் சைன் போடுங்க. டேய் ஒரு நிமிஷம் ரெடி. தேங்க்யூ சார். சரிப்பா. சந்தோஷ், எங்க கிளம்பிட்டு இருக்க இப்போ? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். ஒரு 2 நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன். இப்ப திடீர்னு அங்க கிளம்பி போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? கூட பேக் கூட ஒண்ணும் வேண்டாம். விடு பவி, சொன்னா புரியாதா? இந்த வீட்ல இருக்க எனக்கு ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. நான் 2 நாள் தங்கிட்டு வரேன். என்ன போக விடு. தள்ளு. சந்தோஷ் நில்லு, சொல்றத கேளு சந்தோஷ். சந்தோஷ் நில்லுடா, சொல்ல சொல்ல போயிட்டே இருக்க. ஏய், சொன்னா புரியாதா உனக்கு? எனக்கு இங்க இருக்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி என்னடா உனக்கு இரிட்டேஷன் ஆகுதுங்க? யாரும் நீங்க என்ன பண்ணா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறானா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு எத்தனை நாள் இப்படி ஓடி போறேன்னு நானும் பாக்குறேன். இந்த வீட்ல நான் இருந்தேன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. எனக்கு நிம்மதியே இல்ல. இந்த வீட்ல எனக்கான ஸ்பேஸே இல்ல. கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன ஒரு 2 நாள், 2 நாள் தனியா நிம்மதியா இருக்க விட. டேய் சந்தோஷ், இதுக்கு பேர் தான்டா எஸ்கேபிசம். ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தெரியாம ஓடி ஒளியறதுதான் நிம்மதின்னு நீ நினைச்சனா, காலம் ஃபுல்லா ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்க. எதுவா இருந்தாலும் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசு. உன் அட்வைஸ் எல்லாம் கேக்குற மனநிலையில நான் இல்ல. நான் கிளம்புறேன். முடியாது சந்தோஷ், நான் உன்னை விட மாட்டேன். நீ ரொம்ப பண்ற பவித்ரா. அப்படிதான் பண்ணுவேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஒளியறவன் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? குடும்பம்னா 4 விஷயம் இருக்கதான் செய்யும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சும்மா இப்படி பேக் தூக்கிட்டு டூர் கிளம்புனா குடும்பம் நடத்த முடியாது. என்ன ரொம்ப இன்சல்ட் படுத்துற பவி நீ. என் வேதனை உனக்கு புரியாது. அத அனுபவிச்சாதான் தெரியும். சொந்த வீட்ல இருக்க முடியாத அவஸ்தை எனக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை போக விட மாட்டேன் சந்தோஷ். நீ எங்கேயும் போக கூடாது. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? எல்லாம் என் தலையெழுத்து. நிம்மதியா வீட்ல தான் இருக்க முடியலன்னா வெளியே கூட போக விட மாட்டேங்கிறேன். இந்த வீட்ல வந்து பிறந்தேன் பாரு. ச்சே. அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்து. நிம்மதியா வீட்ல தான் இருக்க முடியலன்னா வெளியே கூட போக விட மாட்டேங்கிறேன். இந்த வீட்ல வந்து பிறந்தேன் பாரு. ச்சே. இந்த வீட்ல நான் இருந்தேன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. எனக்கு நிம்மதியே இல்ல.
அத்தை குட் மார்னிங். குட் மார்னிங் அத்தை. வந்துட்டியா பவி? ம், ஒரு 2 நிமிஷம் இரு, நான் காஃபி போட்டு தரேன். ஓகே அத்தை. அத்தை. பவி, ம், என்னன்னு தெரியல பவி, இன்னைக்கு பால் கொதிக்கவே மாட்டேங்குது. அத்தை நீங்க இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்ல. ஆ, ஆமால, அந்த லைட்டர் எங்க காணோம். எங்க வச்சேன் நானு? என்னாச்சு அத்தை உங்களுக்கு? எங்கன்னு தெரியலையே. லைட்டர் இங்க இருக்கு பாருங்க. ஓ, இங்க இருக்குதா? அத்தை ம், என்னாச்சு அத்தை இவ்ளோ கொதிக்குது? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் பவி, எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சோர்வாதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ அத்தை என்ன சொல்றீங்க? அப்படியே உடம்பு நெருப்பா கொதிக்குது. வாங்க என் கூட வாங்க, இதெல்லாம் வச்சுட்டு வாங்க. காஃபி போட்டுடுறேம்மா. அத்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வாங்க. சந்தோஷ் இங்க வா. என்னாச்சு? இங்க பாரு. என்ன பவி? அத்தைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது, ஜுரம் மாதிரி இருக்கு. ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம் வாங்கன்னு சொன்னா வர மாட்டேங்கிறாங்க. நீ கொஞ்சம் சொல்ல. சந்தோஷ் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். பவி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன். நீங்க சும்மா இருங்க அத்தை. ஏன் சந்தோஷ் ரியாக்ட் பண்ணாம இருக்க? உடம்பு கொதிக்குதுடா. அதான் அவங்களே ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தோஷ் கொஞ்சமாவது கேர் எடுத்து பேசு. கேர் எடுத்து பேசினாலும் என்ன சொல்ல போறாங்க? உங்ககிட்ட சொன்னதுதான் என்கிட்ட சொல்ல போறாங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. கேர் எடுத்தாலும் தப்பு, கேர் எடுக்கலைனாலும் தப்பு. இப்ப எதுக்கு இப்படி ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? பவி, வேண்டாம் பவி, எதையாவது பேசி இதை பெரிய பிரச்சனை ஆக்காத, நான் சரியாயிடுவேன். இந்த வீட்ல நான் என்ன சொன்னாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருங்க, கடுப்பா இருக்கு. ச்சே. அத்தை அவன் கடுக்குறான் அத்தை. வாங்க நான் உங்களை ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு பவி, போறேன். ஒன்றும் இல்லை பவி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நான் சரியாயிடுவேன். சரியா? சரி வாங்க வாங்க, ஜுரம் கொதிக்குது. பாத்து வாங்க அத்தை, மெதுவா உட்காருங்க. அத்தை நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆ அத்தை நான் உங்களை படுக்க சொல்லிட்டு தானே போனேன், படுத்திருக்கலாம்ல அத்தை.
சரி இந்தாங்க காஃபி குடிங்க. போதும். குடிங்க அத்தை, கொஞ்சம் கூட குடிங்க. அத்தை, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துடுறேன். சரிங்களா? நீங்க கிச்சன்ல எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். வந்து நான் எல்லாமே பாத்துக்கிறேன். போதும். இன்னும் கொஞ்சம் அத்தை, கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. நல்லா தூங்கி போதும் ரெஸ்ட் பவி, எடுங்க. போதும். சரி ம். படுங்க அத்தை, வரேன். பவி பார்த்து போ. என்ன? நான் பாத்துக்கிறேன் அத்தை. சீக்கிரமா வா. சரி. பத்திரமா போயிட்டு வா பவி. சரி அத்தை. அந்த இடத்துக்கு மட்டும் போனீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். பவித்ரா, 1 minute. லக்ஷ்மி ரெடியா இருக்காங்களா? ஏன்? இல்ல, ஆக்சுவலா நாங்கெல்லாம் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். வழக்கமா லக்ஷ்மி இன்னைக்கு கோயிலுக்கு போறது தானே, அதனால ரெடியா இருந்தா நாங்களும் சேர்ந்து கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கோம். அதானே பார்த்தேன். நல்லா இருந்த அத்தைக்கு ஏன் திடீர்னு ஜுரம் வந்துச்சுன்னு. நீங்கெல்லாம் கோயிலுக்கு போறத நினைச்சுதான் அத்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல. லக்ஷ்மிக்கு காய்ச்சலா? ஆமா, அத்தைக்கு கொஞ்சம் முடியல. நீங்க போயிட்டு வாங்க. வெயிட். ஃபீவர்னா எப்படி? நார்மல் ஃபீவரா இல்ல ஓ மை காட் கொரோனாவா? அட இல்ல மேபி கொரோனாவா இருந்துச்சுன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறது நல்லது இல்லையா? என்ன பரவாயில்லமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன அது? லக்ஷ்மி வீட்ல வர வர பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. லக்ஷ்மியாலதான் எல்லா ப்ராப்ளம்ஸும். அவங்க கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருந்தாங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிடும். நாம போலாம். பரமிலாக்கா, லக்ஷ்மிக்கு கண்டிப்பா கொரோனாவா தான் இருக்கும். எதுக்கும் நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது தான் நல்லது. இல்ல பிரதிபா, சாதாரண ஜுரமா தான் இருக்கும். வாட் எவர் மேபி, நாம கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது தானே? ஆமா, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வாங்க வாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கேன். லக்ஷ்மி வரலையா? அவங்க வரமாட்டாங்க. ஏன், என்னாச்சு? லக்ஷ்மிக்கு நல்ல ஜுரம், ஏந்திருக்க முடியாம படுத்து படிக்கையா இருக்காங்க. சிவசிவா, என்ன இப்படி ஆயிடுது? நாளைக்கு வேற பிரதோஷம், அதுக்கு நெய்வேதிய லக்ஷ்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாலே. நானும் அவளை நம்பி பத்தவாட்ட வேணான்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. லக்ஷ்மி கண்டிப்பா சொன்ன மாதிரி நாளைக்கு பிரசாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா, லக்ஷ்மிமா சொன்ன சொல் தவற மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொடுங்க. யார் பேர் கர்ச்சனா? சாமி பேர் கர்ச்சனா. சரிமா. ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஏன் பிரதிபா இப்படி சொன்ன? லக்ஷ்மி இப்ப இருக்க கண்டிஷன்ல நாளைக்கு அவளால பிரசாதம் கொண்டு வர முடியுமா? முடியாது தானே? அதான் எனக்கு வேணும். யூ see, எப்ப பாரு இந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் லக்ஷ்மி தான் ஏதாவது பண்ணி நல்ல பேர் எடுத்துருவாங்க. இந்த வாட்டி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டேன். என்ன சொல்ற பிரதிபா? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு பிரதோஷ பூஜை இல்லையா? தேவையான பிரசாதத்தை செஞ்சு கண்டிப்பா லக்ஷ்மியால கொண்டு வரவே முடியாது. அவ வருவான்னு எதிர்பார்த்து ஐயரே ரொம்ப கடுப்பாயிடுவாரு. அந்த நேரத்துல நான் பிரசாதத்தோட என்ட்ரி கொடுத்தா கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு, டெபிட்ஸ் எல்லாம் அந்த லக்ஷ்மிக்கு. வாட்? ஹவ் இஸ் மை ஐடியா? నీ ఐడియా చాలా బాగుంది. అడిపొళి ఆയിരിക്കും. థ్యాంక్ యూ చేచి. మనోరంజితా బల సిద్ధిరస్తు, సకల ఐశ్వర్య అభివృద్ధిరస్తు.
இந்தாங்க. ஐயரே, சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. லக்ஷ்மி கண்டிப்பா நாளைக்கு பிரசாதத்தோட வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஷோ. ம். செம்ம ஐடியா இல்ல? பிரதீபா நல்ல ஐடியா தான் கொடுத்தால. ஹே, லுக் தேர். ஹரி சார். ஹே. வாங்க வாங்க வாங்க. ஹாய் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சார், யாரை தேடுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். ஆமா, நீங்க 3 பேர் மட்டும் என்ன புதுசா கோயிலுக்கு? சார், என்ன நாங்களே கோயிலுக்கு வரக்கூடாதா என்ன? ஐயோ, சும்மா விளையாடுக்க சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்ல, வழக்கமா வர்றவங்க வரல, நாங்க புதுசா வந்திருக்கோம் அதானே? யார சொல்றீங்க? லக்ஷ்மி தான் சார். ஆவிடிக்கு ఎక్కువ జ్వరం.